நல்லா கேட்டீங்க, நல்லா கேட்டீங்க. அமலாக்கத்துறை அவர்களுக்கு வர்ற பிரெடிகேட் அஃபென்ஸ்ல தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நானும் 2 வருஷமா தான் ஜி ஸ்கொயரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நாவலூர்ல நடந்த இந்த ஒரு ப்ராஜெக்ட டீப்பா டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு இந்த விவரம் தெரிய வருது. நான் இப்ப இந்த என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்ஸ் படிச்சேனே, இது வெறும் 3 மாசத்துக்கானது. 3 மாசத்துக்கான இந்த என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்டை எடுத்து படிச்ச போதே எனக்கு 60 லட்ச ரூபாய் லேண்டுக்கு 58 லட்ச ரூபாய் பேங்க் லோன் தர விவரங்கள் எனக்கு தெரிய வருகிறது. அமலாக்கத்துறையில யார் இதை விசாரிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அமலாக்கத்துறை எப்போது விசாரணையில் இறங்கும்? ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த வழக்கில் இருந்து தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும். இப்போ இதை இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன், இந்த பிரஸ் மீட் வைக்கிறதே அமலாக்கத்துறை விசாரிக்கணும்ன்றதுக்காக வச்சுக்கோங்க. இல்லங்க, அது என்னன்னா, இப்ப நான் போய் ஜெகன்மோகன் ரெட்டியை டார்கெட் பண்ண முடியுமா? நான் இங்க இருக்கேன், தமிழ்நாட்டு முதல்வர் தான் நான் டார்கெட் பண்ணுவேன். கரெக்டுங்களா? ஜெகன்மோகன் ரெட்டியை ஆந்திரால இருக்கவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அதனால எனக்கு அது அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆளுங்கட்சி நான் ஆதாரங்களோட இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றேன். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி டார்கெட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. சொல்லுங்க. நான் ஒன்லி கரெக்டா கேட்டீங்க. ஜி ஸ்கொயருக்காக பண்ணதுனால தானே மத்தவங்க எல்லாம் இன்னைக்கு அவஸ்தைப்பட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க. யாருக்கும் கொடுக்கல. அபார்ட்மெண்ட் வேற, வீட்டு மனை வேற. கரெக்ட் தான். ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு 90% வரைக்கும் ஃபண்ட் பண்ண, வீட்டு மனைக்கு ஃபண்ட் பண்ண. வீட்டு மனை வாங்கிருக்கீங்களா? எங்க வாங்கிருக்கீங்க? கொளத்தூர்ல. வீட்டு மனையா வீடா? மனை. பிளாட் எவ்வளவு? எங்க எங்க வாங்குனீங்க? எந்த பேங்க்ல? கொளத்தூர்ல எந்த பேங்க்? பேங்க் ஒய்ஃப் பேர்ல வாங்கிருக்கீங்க. எவ்வளவு ஃபண்ட் பண்ணாங்க? ப்ராஜெக்ட் வேல்யூல எவ்வளவு லோன் கொடுத்தாங்க? அப்ப எது கேள்வி கேக்குறீங்க? இது 90% இருக்குன்னு நான் சொல்றேங்க. ஒருத்தரா பேசுங்க. ஏன் தப்புன்னு சொல்றேன்னா, இந்த வங்கிகள் இது போல கடன் கொடுப்பதே ஜி ஸ்கொயரோட ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செட்டிங்னு நான் குற்றம் சாட்டுறேன். கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்டா பதில் சொல்ல. ஏன் அவசரப்படுங்க? எந்த மீடியா நீங்க? எந்த யார்? இருங்க, நான் பதில் சொல்றேங்க. ஏன் எந்த மீடியான்னு கேட்க கூடாதா? இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுல என்ன தப்பு? கேட்பேன், நான் கேட்பேன். மீடியா தான் அவர் மீடியாவான்றத ஃபர்ஸ்ட் நான் உறுதி செஞ்சுக்கணுங்க. கேட்கலாங்க. இருங்க 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 இல்ல இருக்கட்டும் சார். சார் அவர் மீடியாவான்னு ஏங்க இருங்க, மீடியாவான்னு தெரிஞ்சுக்கணுங்க நானு. ஆமா, இல்ல நான் தெரிஞ்சுக்கணும். அத இருங்க பிரதர், நான் தெரிஞ்சுக்கணும் அவர் எந்த மீடியா. இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு சொல்லுங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்? உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்னா? இல்ல சார். சார் இப்ப நீங்க எந்த மீடியான்னு கேட்கறதுல என்ன தப்பு? சார் அவர்கிட்ட அவர் கேள்வி கேட்கிறாரு, குளத்தூர்ல எவ்வளவு ஃபண்டிங் பண்ண கேட்டா அந்த டீட்டெயில் சொல்ல முடியாதுன்னு அரைகுறையா தான் கேள்வி கேட்பேன்னா அப்பதான் சரி. இருங்க, கேள்விக்கு போங்க. மீடியா எந்த மீடியான்னு கேட்டு பதில் சொல்றதுல தப்பு இல்ல. உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன், அப்புறம் என்ன? இருங்க நீங்க கேளுங்க. இருங்க, கேட்டதுனால தாங்க கேட்கிறேன். அவர் பத்திரிகையாளர். ஏங்க அவர் பத்திரிகையாளர் சந்தேகம் வரதுனால தாங்க கேட்கிறேன். புரிஞ்சுங்க, கேளுங்க. இருக்கட்டும், கேளுங்க. என்ன சொல்லணும்? ஆமா, எது எந்த क्वेश्चन கேக்குறீங்க நீங்க? ஆமாங்க, இத நான் குற்றம் சுமத்துகிறேன். இதுதான் ப்ரூஃப்னு நான் சொல்றேன். இந்த வங்கிகள் இதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இது மாதிரி ஆமா ஏங்க, நான் ஒரு குற்றம் சுமத்துறேன். இதை ஏஜென்சி விசாரிக்கணும்னு சொல்றேன். வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இது நான் குற்றம் சுமத்துறேன். நான் குற்றம் சுமத்துகிறேன். சந்தேகப்படுகிறேன். ஒரே வருடத்தில்
2000 என்ட்ரி ஒரு 2 சர்வே நம்பருக்கு எப்படி வந்தது? ஒரு வீட்டு மனைக்கு 90% லோன காஸ்ட எப்படி வங்கிகள் அட்வான்ஸாக கொடுத்தன? இதுல ஏன் வங்கிகளுக்கு எந்த விதமான சிக்கலும் வராது என்றால், இது எப்படி மணி லாண்டரிங் கேட்டீங்கல்ல நீங்க பிரதர், உங்ககிட்ட தான் சொல்றேன். நான் இப்ப இந்த சொன்னேன் அருள்மொழி கிட்ட, என் ஆள 10 பேரை விட்டு இங்க பேங்க்ல போய் லோன் வாங்கிக்கிட்டு பணத்தை என்கிட்ட ஒயிட்ல ஜி ஸ்கொயருக்கு வந்துடும். 15 வருஷம் இஎம்ஐ கட்டணும் இல்லையா? அந்த 15 வருஷம் இஎம்ஐ நான் கேஷ்ல கட்டிக்குவேன். புரியுதுங்களா? இப்ப நீங்க தான் இருக்கீங்க, நீங்க ஆளுன்னு வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட பாஸ் இந்த பிளாட்டை வாங்கிக்கிங்க, போய் ஹவுசிங் லோன் போங்க, 10 லட்ச ரூபா பிளாட் 9 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா? போய் அப்ளை பண்றீங்க, 9 லட்ச ரூபா லோன் கொடுத்துரும், 9 லட்சம் செக்க என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க அந்த கட்ட வேண்டிய மீதி 1 லட்சத்தையும் நான் கட்டிடுவேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும்ல நீங்க 10 வருஷத்துக்கு. இதை நான் கேஷ்ல கட்டிக்கிட்டா மாசம் 40,000 ரூபாய் கட்ட முடியாதா கேஷ்ல? இஎம்ஐ பேங்க்ல ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாசம் மாசம் கட்ட முடியுமா முடியாது? 40,000 45,000 முடியுமா முடியாது? முடியும். அப்படி முடியாம தான் இன்னைக்கு ஜி ஸ்கொயர் ஏங்க இஎம்ஐ லோனோட இஎம்ஐக்கு போஸ்ட் டேட்டட் செக்ஸ் எல்லாம் வாங்குறது இல்லைங்க. எப்படி பண்றாங்க? சரி, நீங்க பிளாட் வாங்கியிருக்கீங்க, நீங்க எப்படி திருப்பி கட்டுறீங்க? எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் பண்ணணும் கட்டாயம் ஒண்ணும் கிடையாது. இஎம்ஐ இருங்க பாஸ், இஎம்ஐ ஆட்டோமேட்டிக்கா வங்கி மூலமா தான் கட்டணும்ட்டு ஏதாவது விதி இருக்கிறதா? இல்லன்ற நான் அது உங்களுக்கு தெரியல பாஸ், விட்டுருங்க. பரவாயில்ல, நீங்க அதை நீங்க நினைச்சிட்டு போங்க. என்ன ரூல்ஸ் இருக்கு இங்க பாருங்க பாஸ். நீங்க ஒரு நகை கடன் வாங்குறீங்க, வட்டி கட்டணுமா? அப்படின்னு தான் நான் குற்றம் சாட்டுறேன். ஆமா, இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஆட்களை செட் பண்ணி வங்கியில கடன் வாங்கி இவங்க மணி லாண்டரிங் பண்றாங்க. இதுக்கு காரணம் மு.க. ஸ்டாலின் தான் நான் சொல்றேன். இப்ப இந்த ஹேமான் 2-3 பேர் சொன்னேன்ல, இது மாதிரி ஜி ஸ்கொயர்ட்ட பிளாட் வாங்கின பெரும்பாலானோர் ஜி ஸ்கொயர் செட் பண்ண ஆட்கள் நான் சொல்றேன். நான் செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். இது பாரு. எஸ் சார். சார் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இதுல இருக்கு. சார் ஒரு பேங்கோட பர்வியூ என்னன்னு பாருங்க. நீங்க பேங்க் மேனேஜர், 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி, நீங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பேங்க் கொடுத்த பணம் ரெக்கவரி ஆகுமான்றது பாக்குறது தான் இல்லைங்களா? ரீபேமெண்ட் ரெக்கவரி ஆகுதான்னு பார்க்கணும். கட்டல என்பி ஆகுது, என்பி ஆனா உங்களோட பணம் வருதான்னு தானே பேங்க் பார்க்கணும். ஓகேவா? 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி நான் உங்ககிட்ட பிளட்ஜ் பண்ணிட்டு தானே நான் வாங்குறேன். ஏன்னா இந்த ஈசியில பாத்தீங்கன்னா எப்படி இந்த லோன் அமௌண்ட் நான் கரெக்டா சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வாங்கின பார்ட்டிக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு பதிஞ்சிருக்கு. அதுக்கு கீழே அதே ப்ராப்பர்ட்டிய பேங்க் பேர்ல 50 லட்சம் ரூபாய்க்கு பதிஞ்சு. அப்ப லோன் எவ்வளவு? 50 லட்சம் ரூபாய். சோ இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டாண்ட்ஸ் இன் த நேம் ஆஃப் த பேங்க். இஎம்ஐ கட்டலனா பேங்க் வில் டேக், பேங்க் எடுத்துட்டு போயிடுவாங்க. பேங்க்குக்கு நஷ்டம் இல்லை இல்லையா? ஆனா வங்கிகள் இப்போது நெருக்கடியை சந்திக்க போகின்றன. ஏன் சொல்றேன்னா 1 கோடி ரூபாய்க்கு 90 லட்சம் லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றேன்ல, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே 50 லட்சம் ரூபாய். அதனாலதான் சார் கொடுக்குறாங்க. சொல்லுங்க சார். கரெக்ட்.
அந்த டிரான்சாக்சனுக்கு உதவி செய்யறது ஸ்டாலின் தான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, வங்கி ஒருத்தர் வாங்குறாரு, வங்கி கொடுக்குது, இது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஸ்டாலின் உதவி செய்யலைன்னா வங்கி கடனே கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். இல்ல புரியல. ஒட்டுமொத்த வங்கிகளோட ஓனரு இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லையே. மு.க. ஸ்டாலின் சொல்லிதான் கைட்லைன் வேல்யூ உயர்த்தப்படுதுன்னு சொல்றேன். கைட்லைன் வேல்யூ உயர்த்தப்படுறதுனாலதான் வங்கி கடன் கொடுக்க முடியுது. இல்லன்னா 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு 40 லட்சம் தரேன்னு பேங்க் சொல்லும். இல்லை இல்லை இல்லை. மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் மத்திய அரசுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒண்ணு இல்ல சார், சிம்பிளா யாரோ கேட்டாங்க, எப்படி இது அமலாக்கத்துறைக்கு தெரியாதான்ட்டு யாரோ கேட்டாங்க. யாராவது உட்கார்ந்து இதை டீகோட் பண்ண. மணி லாண்டரிங்ல இடி உள்ள வர முடியும். மணி லாண்டரிங்ல பிரெடிகேட் அஃபென்ஸ் இல்லனாலும் இடி உள்ள வர முடியும். துபாய்க்கு போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கல்ல, அதுல வந்தாலே தாராளமா வரலாம். ஃபெரா ஃபெமா இது நீங்க அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும். வேற நான் பெரும் பகுதி 10,000 பேர்ல குறைஞ்சது 9,000 பேர் ஜி ஸ்கொயர் ஆளுன்னு சொல்றேன். நான் பேசுறேன், இனிமேல் பேசுவாங்க. இப்ப இனிமேல் பேசுவாங்க நான் சொல்றேன். இருங்க பப்ளிக் இருங்க 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 இருங்க. பப்ளிக் பேசுனா எனக்கு என்ன, பேசலன்னா எனக்கு என்ன? எனக்கு எது சரின்னு படுதோ நான் பேசுறேன். பப்ளிக் பேசட்டும், பேசாம போட்டோம். பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா? ஏங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா? இந்த மாதிரி நான் புலனாய்வு செஞ்சதுல எனக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சிருக்குன்னு எடுத்து பொது வெளியில வைக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்க தான் வெளியில சொல்லணுமா? நான் ஜி ஸ்கொயர்ல 1 கோடி ரூபாய் கொடுத்து பிளாட் வாங்க நிலைமையில நான் இருக்கேன். நான் அந்த விஷயம் என்னன்றதை விசாரிக்கல பிரதர். காசா கிராண்ட நான் விசாரிச்சு கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுக்காம நான் எந்த விஷயத்தையும் தொடர்றது கிடையாது. காசு அது பண்ணல. நாளைக்கு ஆமா ஏங்க அது என்ன விவரம்ன்றதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறேங்க. ஏன் எல்லா விஷயத்தையும் நான் ஒருத்தன் தான் பேசணுமா? ஜேர்னலிஸ்ட்னு சொன்னீங்க, நீங்க போய் காசா கிராண்ட ஸ்டோரி பண்ணுங்க. இல்லங்க, ஏன் நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே? எனக்கு எது பிடிக்க இஷ்டமோ அதான் பேசுவேன். புரியுதா? தனிப்பட்ட விஷயம் இருக்குன்னு நினைச்சுக்குங்க. ஏங்க அது நீங்க அசியூம் பண்ணிக்கங்க பாஸ். சரி, எனக்கா பேசுறேன்னு வச்சுங்க. நான் பேசுறது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கு. சரி கிளம்புங்க பாஸ். கேள்வி கேட்டீங்கல்ல, மத்தவங்க கேட்பாங்க, நிறுத்துங்க. கேள்வி இருந்தா கேளுங்க. இதை ஏன் பேசல, அதை ஏன் பேசலன்றது கேள்வி இல்ல. நான் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறேன். இதுல என்ன சந்தேகமோ அதை கேளுங்க. காசா கிராண்டா ஏன் பேசல, இதை பேசலன்னா நீங்க போய் காசா கிராண்டாக்கு ஸ்டோரி பண்ணுங்க. சார் நீங்க சொல்லுங்க. வங்கிகளுக்கு உடனடியாக எந்த பிரச்சனையும் பெரிதாக வராது. இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வங்கிகளுக்கு வராது. ஆனா இப்போது எப்படி அது நம்ம சொல்ல முடியாது. இது அந்த சரியான முறையில் வங்கிகள் செயல்படுகிறதா இல்லையான்றதை தான் விசாரிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு நான் இப்போது ஜி ஸ்கொயர் வந்து இன்கம் டாக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை ஜி ஸ்கொயர் லேஅவுட் போட்டு விற்கிறாங்கன்றதுக்கு நான் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கேன். ஜி ஸ்கொயர் முதல் நாள் நைட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல காலையில எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, அது மாதிரி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களான்ட்டு பார்ப்போம். இதை நான் பொது வெளியில வச்சுட்டேன். நான் எல்லாத்துக்கும் நான் போய் புகார் கொடுத்துட்டு இருக்க முடியாது. பொது வெளியில இந்த ஆதாரங்களை வச்சுட்டேன். ஏஜென்சிஸ் என்கிட்ட டீடைல்ஸ் கேட்டாங்கன்னா இதை ஃபர்னிஷ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்.
நேற்று நான் ஜி ஸ்கொயர்ட்ட இதை பற்றி நான் கேட்கல. நேற்று ஜி ஸ்கொயர் கிட்ட நீங்க இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க விக்கிறீங்க, இது சம்பந்தமா கருத்து சொல்லுங்க, உங்களோட கருத்து என்னன்னு நேற்று கேட்டேன். இது வரைக்கும் எனக்கு பதில் வரல. ஜி ஸ்கொயர்ட்ட கேளுங்க சார், ஜி ஸ்கொயர்ட்ட கேளுங்க. எனக்கு தெரியல, ஜி ஸ்கொயர்ட்ட கேளுங்க. யாரா இருக்கலாம், உண்மை என்னன்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சு நீங்களே செய்தி வெளியிடுங்கள். மகிழ்ச்சி. எந்த டபுள் என்ட்ரி? இது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த இன்கம் டாக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டிய விற்கிறாங்கன்றத கண்டுபிடிச்ச பிறகுதான் நான் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் கையில எடுத்தேன். சரிங்களா? அதை எடுத்து விசாரிக்கும் போதுதான் நாவலூர் ப்ராஜெக்ட்ல இது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. பர்டிகுலர்லி அரோரா ஃபேஸ் 1 நடந்திருக்குன்னு தெரியுது. இப்போது கொஞ்சம் இருங்க, பேசிட்டு இருக்கேன்ல, இருங்க இருங்க. என்ன இல்ல, அவர் சண்டை போறதா வந்திருக்காரு, அவர் சண்டை போறதா வந்திருக்காரு. சார் சொல்லுங்க சார். இல்ல சார், அந்த மாதிரிலாம் சட்டம் எதுவும் இல்லைங்க சார். முதலமைச்சர் துபாய்க்கு சென்றது முதலீட்டுக்காகன்னு சொன்னார். முதலீட்டுக்காகத்தான் நான் இவர்களை பார்த்தேன் என்று சொன்னார். ஆனால் 1 வருடங்கள் கடந்தும் 2 வருடங்கள் கடந்தும் இன்னும் அந்த முதலீடுகள் வரவில்லை. அதனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை ஒரு முதலீடு வாங்க போறாரா, இவரோட முதலீடு செய்ய போறாரான்ற குற்றச்சாட்டை சுமத்திருக்கார். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. நீங்க துபாய்க்கு போயிட்டு 2 வருஷம் ஆன பிறகும் கூட ஒரு முதலீடு கூட நீங்க ப்ராமிஸ் பண்ண முதலீடு வரலன்ற, அப்ப எதுக்கு போனீங்கன்ற கேள்வி எழுகிறது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். சர்க்காரியா கமிஷன்ல இந்த விஷயம் குற்றச்சாட்டாக பதிவு செய்து விசாரிக்கப்பட்டிருப்பதால் அதை சொல்றேன் நான். நீங்க சொல்ற மற்ற விஷயங்கள் அந்த விசாரணையில வரல. அது சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்ல இன்னும் அவைலபிள் இட் இஸ். அதனால தான் நான் அதை ரெஃபர் பண்றேன். அவ்வளவு ஓல்டு இவங்க தொடர்பு, இடிஏ மற்றும் இவர்களது தொடர்பு அவ்வளவு பழையது அப்படின்றது. அதுக்காக தான் சார், you can have a copy. அந்த ஐடி அட்டாச் பண்ண ஒரு 10-12 சர்வே நம்பரை உங்க ஜி ஸ்கொயர் ப்ராஜெக்ட் போட்டு விற்கிறாங்க. பொதுமக்கள் ஏமாற போகிறார்கள். இன்கம் டாக்ஸ் அட்டாச் பண்ண லேண்டை இவங்க விற்கிறத நீங்க தடுக்கணும், பொதுமக்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக கமிஷன் கம்ப்ளைண்ட். %100% ப்ரொசீட் பண்ண வாய்ப்பு இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அக்னாலஜ்மெண்ட் இருக்கு, கோர்ட்டை மூவ் பண்றேன். எப்படி எடுப்பான்? நல்லா எடுப்பாங்களே ஜி ஸ்கொயர் மேல. நல்லா கேட்டீங்க பிரதர். நானு இந்த நாவல் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 3 மாசத்துக்கு தான் ஈஸி எடுத்தேன். பணம் கட்டணும், உங்களுக்கு தெரியும் ஈஸி எடுக்கிறதுக்கு. 3 மாசத்துக்கு எடுத்தப்பவே பஞ்ச் ஆஃப் என்ட்ரிஸ். 1 வருஷத்துக்கு தான் நான் சொன்னேன்ல 2000 என்ட்ரிஸ் வருது. இது நாவலூர் ஃபேஸ் 1 ப்ராஜெக்டுக்கு மட்டும். தமிழ்நாடு பூரா வித்துட்டேன்னு ஜி ஸ்கொயர் சொல்ற ப்ராஜெக்ட்ஸோட ஈஸி எடுத்து
இதுல வேலை அதிகம், இது எளிதா பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டோட சர்வே நம்பர் ஐடென்டிஃபை பண்ணும். சர்வே நம்பர் ஐடென்டிஃபை பண்ணி ரெரால போய் அதுதான் இந்த சர்வே நம்பரான்னு டேலி பண்ணி அந்த சர்வே நம்பரை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல ஈஸி எடுக்கணும். அதான் பார்த்தா என்ட்ரிஸ் இவ்வளவு வருது. உங்களுக்கு பணம் கட்டிட்டு தான் நீங்க இருக்க முடியும். இது ஒரு ஆளு செய்ய முடியக்கூடிய வேலை இல்லை. நானே ஒரு வருஷத்தை பார்த்துட்டு 3 மாசத்துக்கு தான் பணம் கட்டினேன். நான் 3 மாசத்துலேயே இவ்வளவு டீட்டெயில்ஸ் வந்து. ஸோ நீங்க சொல்வது போல தமிழகம் முழுக்க G2 விற்பனை செய்த அந்த எல்லா வீட்டுமனை திட்டங்களையும் எடுத்து பார்த்தால் இது மாதிரி நாவலூர் மாதிரி பல இடங்களில் இவர்கள் விட்டிருக்கலாம்.